3 முறை முதலமைச்சராக குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சர். எனக்கு ஒரு பெருமை இருக்கிறது. முதலமைச்சராக இருக்கும் போது ஒரு பத்திரிகையாளராக அவரை பேட்டி கண்ட பெருமை எனக்கு உண்டு. மீடியா வாய்ஸ் என்ற பத்திரிகையின் சீஃப் எடிட்டராக இருக்கும் போது எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தாரு. போய் பார்த்தேன். 1 மணி நேரம் அமர்ந்து குஜராத்தை எப்படி வளர்த்துக் கொண்டிருக்கிறார், மக்களுக்காக எப்படி சேவை செய்து கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் நான் அவர்கள் கேட்டறிந்தேன். அந்த பெருமை எனக்கு உண்டு. அவர் ஒன்று சொன்னார், ரயில் பெட்டிகள் தயாரிக்கின்ற ஒரு தொழிற்சாலை உருவாக்க வேண்டும் என்று எங்களை நாடினார்கள். என்னை வந்து பார்த்தார்கள். தயாரிக்கலாமே, நல்ல விஷயம் தானே என்று சொன்னேன். 1 வருடம் கழித்து மீண்டும் என்னை சந்திக்க வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். எதற்காக, என்ன பிரச்சனை என்று கேட்டேன். பிரச்சனை ஒன்றுமில்லை, சுகமாக முடிந்து தொழிற்சாலை இயங்கி ரயில் பெட்டி தயாராகிவிட்டது. நீங்கள் முதல் ரயில் பெட்டியை கொடுக்க நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார் என்று சொன்னார். தட் இஸ் டெவலப்மெண்ட், நான் கரப்ட் டெவலப்மெண்ட், டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ். அவரால் ஒரு ஆட்சியை சிறந்த முறையிலே நடத்த முடியும் என்பதற்கு ஒரு சாதாரண எடுத்துக்காட்டுதான் அது. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை அண்மையில் கத்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைப்பதோடும் தவறில்லை. நீங்கள் கொடைநாட்டிலே தெருவிலே நின்று கொண்டிருக்கும் போது மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லிருப்பீங்களா? சிங்கம் வேட்டைக்கு போவானா? வேட்டைக்கு மட்டும் தான் சிங்கம் வீட்டை விட்டு வெளியே வருமா, மற்ற நேரத்தில் சாப்பிட்டு போய் தூங்கிடுவான். அந்த மாதிரி சிங்கமா இருக்கக்கூடாது.